ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான குக்கீஸ் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். கோகோனட் ஜாம் குக்கீஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். அதோட அரை கப் தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது டெசிகேட்டட் கோகோனட். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 1/4 கப் உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது அன்சால்டட் பட்டர். அதோட 1/3 கப் சுகர் சேர்த்து நல்லா 5 to 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரையை நல்லா பொடி ஆக்கிட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி சாஃப்டாக மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் முட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையை எடுத்து மிக்ஸ் பண்ணோன்னா அதில் 3 டேபிள் ஸ்பூன் வரும். அதில் பாதி 1.5 டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். அதோட அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 5 to 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா எக்கோட ஸ்மெல் வந்து குக்கீஸில் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெண்ணெய் மாதிரி அந்த டெக்ஸ்சர் மாறும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதோட நம்ம மைதா, கோகோனட் தூள், பேக்கிங் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே நேரத்தில் எல்லா மாவையும் சேர்த்துறாதீங்க, பாதி பாதியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் இருக்க ஈரப்பதமே போதும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக பால் வேணால் சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் மாவை. ஒரு குக்கி ட்ரேயில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கணும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவை குட்டி குட்டி உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கணும். அதாவது ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு நம்ம மாவெல்லாம் உருட்டி வச்சுக்கணும். இப்போ உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாம் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் மேலே கோட்டாகிறபடி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் குக்கீஸ் பார்க்குறதுக்கு அழகாக மேலே வந்து கோகோனட் தூளோட அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறேன். நீங்கள் பண்ணாமையும் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸை நம்ம குக்கி ட்ரேயில் 2 இன்ச் கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். இப்போ எல்லா பால்ஸையும் குக்கி ட்ரேயில் அடுக்கியாச்சு. நம்ம கட்டவிரல் வச்சு அந்த பாலை சென்டராக ப்ரெஸ் பண்ணி ஒரு குழி மாதிரி பண்ணிக்கணும். இப்போ எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி கட்டவிரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குக்கீஸில் ஜாம் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். ரொம்ப ஜாம் வச்சிடக்கூடாது, ஓவர்ஃப்ளோ ஆகும். அதனால் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வச்சா போதும். இப்போ எல்லா குக்கீஸ்லேயும் ஜாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவனை 200 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குக்கீஸை உள்ளே வச்சு 200 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 18 நிமிஷம், அதாவது 15 to 18 minutes பேக் பண்ணணும். ஓரங்கள்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணால் போதும். குக்கீஸை நல்லா ஆற விட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 to 3 days யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியான டேஸ்டான ஹோம்மேட் கோகோனட் ஜாம் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.